நிறைய ஹீரோக்கள் மாரி அட்வான்ஸ் இது வாங்கிக்கலாம். கால் ஷீட் குடுத்துட்டு அத நான் பண்ண முடியாது. கால் ஷீட் குடுக்குறதில்ல. ஓகே. முதல்ல உங்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு அட்வான்ஸ் குடுத்துருவாங்க. ஓகே. அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்போங்கிறது அப்புறம் சொல்லுவாங்க. புரியுது. அவருக்கு கதை அமையணும், டைரக்டர் அமையணும். ஆ எல்லாம் ஓகேனதுக்கப்புறம் தான் அது ஒரு கால் ஷீட் குடுப்பாங்க. புரியுது. ஒரு பஸ்ல துண்ட போடுற மாரி இவங்க பண்ணிருக்காங்க. ஆமாமா. போட்டு வச்சுறது. ஓகே. உங்களுக்கு சரியான டைரக்டரும், சரியான கதையும் அமையணும்ல. அதுக்கு எதிர்பார்ப்பாங்க. கதை கரெக்ட்டா அமைஞ்சிருச்சு. இப்ப தான் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து டேட் குடுப்பாங்க. அப்படித்தான் இதுவும் நடந்திருக்கு. ஓகே. ஆமா. 3 கோடி அட்வான்ஸ் குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சில சூழ்நிலையில நடக்காம போச்சு. சினிமாவ பொறுத்தவரைக்கும் குடுத்த அட்வான்ஸ வாங்குறதே பெரிய விஷயம். உண்ம. பெரிய விஷயம். ஒருத்தர் அட்வான்ஸ் குடுத்துட்டா, அது முன்னாடி சொல்லுவாங்க. அது உண்டியல்ல போட்ட காசு மாரி தான்ட்டு. திருப்பி வாங்க முடியாது. ஓகே. அப்போ ஒரு அட்வான்ஸ் திருப்பி தர்றேன்னு சொல்றார்ல, அது பெரிய விஷயம். அப்போ அவங்க வந்து இவங்க 16 கோடி 3 கோடி குடுத்துட்டு 16 கோடி கிட்ட கேட்குறாங்க. வட்டிலாம் போட்டு. யாரும் வட்டி கணக்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இங்க அதெல்லாம் இல்ல. இப்ப என்கிட்ட ஒருத்தர் அட்வான்ஸ் குடுத்தாங்கன்னா, நாளைக்கு படம் பண்ணா அந்த அட்வான்ஸ் நான் திருப்பி குடுக்கணும் தவிர, வட்டிலாம் போட்டுலாம் குடுக்க மாட்டாங்க. ஆமா. இது வரைக்கும் அப்படிலாம் நடந்தது இல்ல. ம். ஆனா 16ங்கும்போது அது எப்படி குடுப்பாரு 3 கோடிக்கு. அவங்க திருப்பி ஃபர்ஸ்ட்டு 3க்கு டவுன் பண்ணுங்க 6 கோடின்ருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கல. அப்புறம் 7 கோடி ஆச்சு. அப்புறம் 8 கோடி ஆயிருக்கு.